அஞ்சல ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சே காத்தாடி போலாடுது. ரிக்ஷா நில்லுடா. ஸ்டாப்டா. போ, எங்க போனாலும் போ, எவ்வளவு துட்டு வேணாலும் வாங்கிக்க. என் மாமா குத்த துட்டு நிறைய இருக்குது. போ. இந்தாப்பா ஊடுங்க. தெரியுமா? ஊடுங்கண்ணா? அதான்ப்பா பலான ஊடுங்க. ஓ தெரியுமே. துட்டு எவ்வளவு செலவானாலும் சரி, கட்ட நல்லா இருக்கணும். தெரியுமா? என்னை இட்டும் போ. விட்டுட்டே போறேன். ஊடு வந்துருச்சு. உள்ள பலான கட்டை இருக்கு. உனக்கு எந்த கட்டை வேணுமோ போய் கேளு, கொடுப்பாங்க. துட்டு வச்சுக்க, வைத்திய செலவு கொடுங்க. நல்ல ரிச்சாக்காரன் பார்த்து போக்கண்ணே. எதுக்கு அவனா குஷி வருவானுங்க. யார் நீங்க? என்ன வேணும்? சொன்ன மாதிரியே சம்மன்னு இருக்குது. என்னங்க என்னங்க, இங்க வாங்க. யாரோ என்னமா கேக்குறாங்க. யார் மேம்? என்ன என்ன வேணும்? ஓ, நீதான் இங்க ஆளா? துட்டு எவ்வளவு செலவானாலும் சரி, கட்ட நல்லா இருக்கணும். கட்ட தானே வேணும்? இரு தர்றேன். பாத்தியாப்பா, இது நல்ல கட்டை. இதால எத்தனையோ பேர் அடிச்சிருக்கேன், ஆனா உடையல. ஏண்டா டேய், இன்ஸ்பெக்டர் வீட்டுக்குள்ளே வந்து பொண்ணு இருக்குதான்னு கேட்க அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? அவ்வளவு கொழுப்பா உனக்கு? இனிமே யாரும் கதவை தட்டிக்கலாம். போவியாடாங்க கேப்பியா இனிமே அந்த மாதிரி? என்னங்க அடிக்காதீங்க, விட்டுடுங்க. அவன் குடிச்சிருக்காங்க. இவனை இப்படியே விட்டோம்னா எல்லாரும் விட்டு கதவையும் போய் தட்டுவான். டேய் எழுந்துடா. நீ ரிக்ஷா கோன்சாமி மர்மம் தானே? ஆமா சார். என்ன எப்படின்னா அங்க மாமனார் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு சார். மாமனார் வீட்டுக்கா? முதல்ல மாமியார் வீட்டுக்கு அனுப்புறேன். அங்க உங்க மாமா வந்து பாப்பான். நீ ஸ்டேஷனுக்கு போன் பண்ணு. உட்கார. முதலாளி, உங்க மருமகன் கஜா ராத்திரி போலீஸ்ல மாட்டிக்கிட்டாரு. ஏட்டு சொல்லி அனுப்பிச்சாரு, நீங்க ஜாமீன் எடுக்க வருவீங்களா? அவன் அகவே மாட்டினா? அது வந்து ராத்திரி கஜான கையில காசு நிறைய விளையாண்டு இருக்கு. எல்லாம் ஏத்திக்கிட்டாரு. மேப்படி விஷயத்துக்காக, பலான விஷயத்துக்காக ஒரு வீட்டு கதவை தட்டி இருக்காரு. அது இன்ஸ்பெக்டர் விடா போச்சு. எசகு பசங்க அடிச்சு உள்ள தள்ளி விட்டாங்க. இங்க ஏமா எச்சி துப்பி வேஸ்ட் பண்ற? உன் மாமன் ஜாமீன்ல இருந்து வருவான், மொத்தமா துப்புவான் மூஞ்சில. அட பாவி, இதுக்குதான் 1000 ரூபாய் வாங்கிட்டு போனானா? இவனுக்கு போய் என் பொண்ணை கொடுக்கறதா இருந்தன. நல்ல வேலை, ஆண்டவன் 1000 ரூபாயில என் கண்ணை திறந்துட்டான். ஆண்டவன் கண்ணை திறக்கிறது இருக்கட்டும், இப்ப நான் ஏட்டு கேட்டா என்ன சொல்ல? A to Z வரைக்கும் அதே பதில் தான். அந்த கம்மினாட்டி அந்த லாக்கப்லயே கிடக்கட்டும். ரொம்ப சந்தோஷம். நல்ல காலம், நான் தப்பிச்சேன். For more updates, like, comment, subscribe to our channel.